ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு yummyruchifood. இன்றைக்கி என்னோடய ஒன் டே ரொட்டீன் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் தான் நம்ம மேலும் வீடியோ போட மோட்டிவேட்டாக இருக்கும். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிருச்சு, கையோட லஞ்சும் ரெடி பண்ணி வச்சாச்சு. அதோடு கிச்சன் கவுண்டர் டாப் பாத்திரம் எல்லாமே நீட்டாக கழுவி வச்சாச்சு. சப்பாடாக போய் உட்காரலாம் அப்படின்னு மட்டும் நினைக்க வேண்டாம். அடுத்து மாவு ஊற வைக்கணும். ஸோ மாவு ஊறிட்டு இருக்கட்டும் ஒரு 3 மணி நேரம். அதுக்கு இடையில துணி காய போடுறது, மிஷினில் போடுறது, வீடு கூட்டுறதெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஸோ மாவு ஊறிடுச்சு, கையோடு மாவையும் ஆட்டிடலாம். நான் எப்போ மாவு ஆட்டினாலும் ஃபஸ்ட் உளுந்து தான் போடுவேன். சில நாள் நல்லா புசு புசு புசுன்னு உளுந்து நல்லா அரைப்பட்டு வரும். சில நாள் ரொம்ப தண்ணி ஆகிடும். கொஞ்சம் தண்ணி கூட போட்டு ஊற்றிடுவேன் போல். இன்றைக்கி எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்திருக்கு, நல்லா ஊற்றி போய் வந்திருக்கு. ஸோ இதோட அரிசியும் போட்டு ஆட்டி வச்சிடலாம். இடையில 2-3 பார்சல் வந்திருக்கு. அந்த என்ன பார்சல்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். மாவும் ஆட்டி அடித்து ஒரு தேவைக்கு தக்கன உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஸோ நைட்டுக்கு இட்லி மாவு ரெடி ஆகிடும், இட்லி ஊற்றுறதுக்கு. இடையில என்ன பார்சல் வந்தது அப்படின்னா, சோஃபாவுக்கு நான் சிங்கிள் பெட்ஷீட் இருக்கு இல்லையா, அது போட்டிருந்தேன். ஸோ இது 165 ரூபா. சூப்பராகவே இருந்தது. ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருந்தது, வெயிட்டாலாம் இருக்காது. நல்ல மைக்ரோ ஃபைபர் கிளாத். ஆக்சுவலி காட்டன்னு போட்டிருந்தாங்க. பட் இது காட்டன் இல்லை, மைக்ரோ ஃபைபர் கிளாத்து. ஸோ நல்லாவே இருந்தது, சூப்பராகவே இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக இருந்தது. பார்த்தாலே தெரியும். 2 பில்லோ கவர் கொடுத்துருந்தாங்க. 165 ரூபாய்க்கு என்ன கேட்டால் பெஸ்ட்டு தான் இது. பாருங்களேன், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல. எங்கள் வீட்டில் கிட்ஸ் எல்லாம் இருக்கனால சோஃபா சீக்கிரமே அழுக்காயிடும். காஃபி ஊற்றுவாங்க, பென்னு ஸ்கெட்சு எதாக இருந்தாலும் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த கவர் பண்ணிட்டா ஓரளவுக்கு சோஃபாவை ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்றனால வாங்கியிருந்தேன். மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன் இது. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா, இது வேறு வழியே இல்லை. நான் ஆல்ரெடி கிளாஸ் பாட்டில் வாங்கியிருந்தேன் இல்லையா, அந்த பாட்டில்லாம் நல்லா இருக்குது. ஆனால் அது மேலே இருக்க கவர் மட்டும்தான் சீக்கிரம் போயிடுது. ஒரு மாதிரி பிசு பிசுன்னு பிடிச்சிக்குது. இழுத்தோம்னா பிஞ்சே வந்துடுது. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன் எப்படி பிஞ்சு வந்திருக்குன்னு. இது தனியாக நான் வாங்கியிருக்கேன். 120 ரூபா. இதுவும் மீஷோவில் தான் வாங்க. இதில் 4 கேப் இருக்கும், ப்ளஸ் 1 ஹூக் இருக்கும். வாலில் ஓட்டுற ஹூக் இருக்கு இல்லையா, அது இந்த மாதிரி தான் பிசு பிசுன்னு பிடிச்சி அது பிஞ்சிட்டே வந்துடுது. ஸோ நீங்கள் வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த பாட்டில் வாங்காதீங்க. பாட்டில் குவாலிட்டியாக இருக்குது. பட் இது நம்ம 5 மாதத்துக்கு ஒரு தடவை 120 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு நம்ம வேறு ப்ராடக்ட் வாங்கிடலாம். வேறு பாட்டில் லிங்க் இருந்தால் நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஈவினிங் சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸோடு இந்த வீடியோ முடிச்சிடலான்னு நினச்சிட்ருக்கேன். என்ன ஸ்நாக்ஸ் அப்படின்னா, புட்டு தான். என்னோடய கிட்ஸுக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஸ்நாக்ஸ் இது புட்டு. அவங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன பிள்ளையாக இருக்கப்பெல்லாம் ஸ்ட்ரீட்டில் விற்றுட்டு போவாங்க. காலையில் விற்பாங்க, ஒரு பாட்டி விற்பாங்க. 5 ரூபா அந்த புட்டு. நான் டெய்லியும் வாங்குவேன். லீவ் டேஸ்லாம் டெய்லியும், ஸ்கூல் டேஸ்லாம் நம்ம சீக்கிரம் போயிடுவோம்ல, அப்படி குவார்டர்லி ஆஃப் இல்லைனா டெய்லி விடாமல் வாங்கிடுறது. இப்போலாம் அப்படிலாம் புட்டெல்லாம் யாரும் விற்றுட்டு போகிற மாதிரி தெரியல. ஸோ வாங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம வீட்டிலே பண்ணி கொடுத்தா தான் உண்டு. வேறு என்ன பண்ணுறது. புட்டு மாவு நல்லா வறுத்துடணும். மாவை எவ்வளோக்கு வறுக்கிறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கையில் கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும். பிடிக்க வந்தாலே உங்களுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். பெரிய டாஸ்க்கு தேங்காய் துருவுறது தான். எனக்கு தேங்காய் துருவுறதை பார்த்தாலே பாதி டிஷ்ஷு பண்ணுறதுக்கே தோணாது. ஏன்னா ரொம்ப டஃப்பாக இருக்குது. நானும் என்னென்னவோ வாங்கி பார்த்துட்டேன். கடைசியில் இந்த கையில் சொரன்றது மட்டும்தான் எனக்கு ஓகேவாக பட்டுச்சு. ஸோ தேங்காய் பூ ரெடி ஆகிடுச்சா, அந்த மாவு போட்டுட்டு அப்புறம் தேங்காய் போட்டுட்டு மாவு போட்டுட்டு தேங்காய் போட்டுட்டு, ஸோ இதை நல்லாவே அழுத்தவே கூடாது. சும்மா அப்படி உதிரி உதிரியாக போடணும். போட்டு முடிச்சதுக்கப்புறம் லாக் பண்ணிடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த குழாய் எடுத்து அது மேலே வச்சுருங்க. மேலே நல்லா ஆவி வரும். ஆவி வந்துட்டால் வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்புறம் என்ன, புட்டு ரெடி ஆகிடுச்சு. ஈஸியான புட்டு தான். பட் இதில் தேங்காய் துருவுறது தான் பெரிய வேலை. நீங்கள் எப்படி தேங்காய் ஈஸியாக துருவுறீங்கன்னு கண்டிப்பாக மறந்துடாமல் எனக்கு சொல்லுங்கள். நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ஈஸியான புட்டு ரெடி ஆகிடுச்சு. இதோட சர்க்கரையை வச்சு செம்மையாக சாப்பிட்லாம். நான் சாப்பிட போகிறேன், நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. மறந்துடாமல் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் என்னை மேலும் மேலும் வீடியோ போட மோட்டிவேட்டாக இருக்கும். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.